ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். விஜய் சேதுபதியினுடைய ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு இன்னைக்கு 2 எவிக்ஷன் நடந்தது. அதுக்கு முன்னாடி கனி அண்ட் சாண்ட்ரா இஷ்யூவில் சாண்ட்ரா வந்து கனிகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத விஜய் சேதுபதி இன்னைக்கு அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணி பேசினார். கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலுமே சாண்ட்ரா வந்து மன்னிப்பு கேட்கலன்னா விஜய் சேதுபதியே மன்னிப்பு கேட்டிருப்பார் போல. தயவுசெய்து மன்னிப்பு கேளுமா, இல்லைனா கனி நான் வந்து சாண்ட்ரா சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கோச்சிக்காதீங்க, அவங்க எதுவும் தெரியாமல் பண்ணிட்டாங்க, ஏதோ மன உளைச்சல் இருந்தாங்க, அதனால் வந்து சாண்ட்ரா சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பார் போல். அவ்வளோ விளக்கமாக வந்து அவங்களுக்கு அறிவுறுத்துறார். இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம், செல்லக்குட்டி இல்லை சொன்னால் கேட்கணும், தப்பு பண்ணக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டுருக்கார். இல்லைங்க, கனி வந்து உங்களுடைய குழந்தைய வச்சு அந்த பாட்டு பாடல, அவங்க யதார்த்தமாக பாடினாங்க, அவங்களுடைய குழந்தை மேலே சத்தியம்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கும் வந்து 2 குழந்தை இருக்குது, அதனால் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதை அப்படின்னு சாண்ட்ராக்கு வந்து செல்லம் கொஞ்சிட்டு இருக்கார். செல்லக்குட்டி இல்லை நீ அப்படின்னு. நீங்கள் விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்கணுங்க, எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறாங்க சாண்ட்ரா உள்ள, ஒவ்வொருத்தரையும் எவ்வளோ தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கனி இஷ்யூலேயே கூட அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு அரகண்ட்டாக ஒரு 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 வன்மமாக, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நீ அப்படி தான் பண்ண, என் குழந்தைகளை வச்சு தான் அந்த பாட்டு பாடினேன்னு சொல்லி அவ்வளோ வந்து ஆணவமாக பேசுனாங்க. எல்லாரையுமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையுமே வந்து வெளியில் வர வச்சு தலையாக அடிச்சுக்கின்னு கேமை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் செல்லம் கொஞ்சிட்ருக்கீங்க. சாண்ட்ரா, உங்களுக்கு என்ன கனி மேலே அவ்வளோ வன்மம், ஏன் இப்படி பண்ணீங்க, அது எப்படிங்க வந்து உங்கள் குழந்தைய வச்சு அவங்க பாடுவாங்க, இப்படி எப்படி, இது எப்படிங்க நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய பழியை வந்து ஒருத்தர் மேலே போடுவீங்க இவ்வளோ பெரிய நேஷனல் மீடியாவில், அது எப்படி வந்து நீங்கள் பண்ணலாம், அதை மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் கேட்டால் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது, அவ்வளோ ஆணவமாக சொல்கிறீங்க, அவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், அப்படி கேட்கணுங்க. அப்படி கேட்கறத விட்டு செல்லங்கொட்டி இருக்கிறார். இந்த வாரம் வந்து தூக்கி வெளியே போட்டிருக்கணும், ஓகேங்களா. எல்லாம் திட்டம் போட்டு இந்த பணப்பெட்டி எடுத்துன்னு போகிறதுக்காக சாண்ட்ரா ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு வந்து எஃப்ஜேக்கு பதில் இல்லை ஆதரைக்கு பதில் 2 பேரில் யாருன்னா ஒருத்தருக்கு பதில் வந்து சாண்ட்ராவை தூக்கி வெளியே போட்டிருக்கணும். அதுதான் நியாயமாக இருந்திருக்கணும், அதுதான் நியாயமும் கூட. ஏன்னா சாண்ட்ரா பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அவ்வளோ மட்டமாக இருக்குது. ஸோ சாண்ட்ரா பண்ண விஷயங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணணுமே அப்படியே நீங்கள் வேண்டா வெறுப்பா அந்த விஷயத்தை எடுத்து பேசுன மாதிரி இருந்தது. அதுக்கு வேண்டா வெறுப்பா ஏதோ உடனே விஜய் சேதுபதி சொன்ன உடனே எல்லாமே புரிஞ்சிச்சு சாண்ட்ரா. ஓ, அப்போ நம்ம பண்ணது தப்போ, இப்போ சாரி கேட்டலாம் அப்படின்னு தோணி இருக்கு பாருங்கள். ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார், நான் திருந்திட்டேன்னு. நீ திருந்திட்டியா, உடனே வா, நீ மனுஷனே இல்லை தெரியுமா அனுவார். அந்த மாதிரி அவங்க உடனே வந்து சாரி கேட்டது. எங்கள் தலைவி சாண்ட்ரா அவர்கள் வந்து உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி ஒரு ஒரு கேரக்டரில் இருப்பாங்க, முகத்தில் வேறு மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் யாராலையுமே முடியாது, ஓகேங்களா. விஜய் சேதுபதி சொல்லும் போது, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், கனி வந்து பண்ணது தப்பு இல்லை, அதெல்லாம் தெரியும், கனியை வந்து கலாய்க்கணும், கனி மேலே வந்து ஒரு பழியை போடணுன்றதான் என் பிளானே, அதுதான் வந்து உள்ள எல்லார் மேலேயும் நான் வந்து அதை செய்துட்ருக்கேன், அதெல்லாம் தெரியும், நீ வந்து இப்போ வந்து சொல்லிகிட்ருக்க அப்படின்றது உள்ளே ஓடின்னு இருக்கோம். அது தெரியாத மாதிரி முகத்தை அப்படியே வச்சுப்பாங்க, அப்பாவி மாதிரி. இந்த சபரி பார்வதி மேட்டரில் வச்சுக்கினாங்க பாருங்கள் முகத்தை, அந்த மாதிரி வச்சுப்பாங்க. இப்போ வந்து அதை புரிஞ்சுக்கிற மாதிரி, ஆமாம்ல, ஓகே சார், நான் சாரி கேட்டுறேன் சார், கனி சாரிங்க அப்படின்னு எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்குது. ஸோ எனிவே நமக்கு வந்து தேவையான நியாயம் கிடச்சிச்சு, ஓகேங்களா. தப்பான ஒரு விஷயம் சாண்ட்ரா பண்ணது, அது கனிக்குன்னு இல்லை, யாருக்கு பண்ணியிருந்தாலும், அது பார்வதியே கூட அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் அது தப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேவ் பண்ணார். முன்னாடியெல்லாம் வந்து இந்த சேவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும். என்ன தான் வந்து நமக்கு வந்து இவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு 2-3 வருஷமாக தெரிஞ்சாலுமே அதை வந்து அழகாக நகர்த்திக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கனி சாண்ட்ரா நீங்கள் 2 பேர் சேவ், போங்க, அமித் கமருதீன் நீங்கள் சேவ் போய்ட்டுங்க, இப்படி வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து முன்னாடி இருந்த திவ்யா, பார்வதி, அதுக்கப்புறமா வந்து அரோரா, இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு யார் போவாங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க. அரோராவையும் சேவ் பண்ணிட்டார், சாரி, அரோராவையும் வந்து சேவ் பண்ணிட்டாரு, சபரியை சேவ் பண்ணிட்டாரு. கடைசியாக வந்து எஃப்ஜே அப்படின்ட்டு அரோரா தான் சொன்னாங்க யார் யார் போவாங்க அப்படின்னும் போது, ஒருத்தர் சொல்லும்போது கரெக்டாக அரோரா சொன்னாங்க. எஃப்ஜே எலிமினேட் ஆகிட்டாப்புல. எஃப்ஜேவுடைய கேம் பிளேன்றது வந்து கொஞ்சம் வந்து கோவப்பட்டாலும் வார்த்தைகளை விட்டாலுமே அவன் வந்து யதார்த்தமாக உண்மையாக அவன் யாரோ அப்படி இருந்தான். ப்ளஸ் வந்து நிறைய பேருடைய முகத்திரையை கிழிச்சான். அதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது, அதெல்லாம் அழகாக அருமையாக பண்ணான். என்னென்னா அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த கேம் விளையாடி இருக்கணும், விளையாடி இருந்தான்னா கண்டிப்பாக அவன் கடைசி 5 பேரில் ஒருத்தராக இருந்திருப்பான். இதே வந்து அவன் 60 நாள் இருந்தால் போதும்னு சொன்னான் போல், ஒரு 75 டேஸ் மேலே இருந்திருக்கிறான்.
அதை அவன் ரொம்பவே இதுவாக எடுத்துக்கிட்டான், கெத்தாக தான் போனான். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எஃப்ஜே போனதுக்கு பார்வதி பார்வதி தாரத்தாரியாக கண்ணீர் விடுதுங்க. அது உண்மையிலேயே அழுதா இல்லை ஆனந்த கண்ணீரா? அவ்வளோ வந்து எளியும் புண்ணியமாக இருக்கக்கூடியவங்க இவங்க, தாரத்தாரியாக விழுது. அதுக்கப்புறமா ஆதிரை கிட்ட வந்து அவர் மன்னிப்பு கேட்டது எல்லாம் ஆதிரையால் எஃப்ஜே கேட்டாப்பில் எஃப்ஜேயால் ஆதிரை கேட்டது. இந்த காதல் கண்டென்ட் கொடுத்த காரணத்தால் தான் முன்னாடி துஷார் போனாப்புல அரோரா நடுவில் தப்பிச்சிக்கிச்சு. அதில் வந்து எஸ்கேப் ஆகி ஒரு புரிதலோட பாயிண்ட்லாம் வச்சு இங்கே உள்ளே இருக்கக்கூடியவர்களில் ஓரளவு பரவாயில்லன்ற மாதிரி ஒரு கேமை வந்து காட்டினதால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அது ஆரம்பத்துலேருந்தே செய்திருக்கலாம். எல்லாருக்குமே இந்த காதல் கன்றாவி இந்த கர்மாந்திரம் தான் வந்து அவங்களுடைய கேமை ஸ்பாயில் பண்ணுது. அந்த வகையில் எஃப்ஜே ஆதிரை 2 பேருமே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி போனதனுடைய காரணமும் அதுதான். ஆனால் வந்து எஃப்ஜே வந்து கிளம்பி போகும்போது கண்ணாடி வாங்கி போயிட்டார். கெமிக்கு கொடுத்தாரு போட்டுங்கன்னு, அதுக்கப்புறம் வேணாம் நீங்களே வச்சிங்கன்னு சொல்லிட்டாரு. எஃப்ஜே வந்து கெமிக் கொடுத்தல எனக்கு ஒரு கண்ணாடி கொடுன்னு சொல்லி அவர் கேட்டே வாங்கிட்டு போயிட்டார். தர்ம சங்கடமான நிலைமை விஜய் சேதுபதிக்கு. டேய் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கண்ணாடி இல்லாமல் வரேன்டா. நான் கண்ணாடி போகிறதுக்கு என்னடா காரணம்? நான் யாரை பார்க்குறேன், என்ன பண்ணுறேன்? ரெண்டாவது வந்து நான் வந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறேன், ஷூட்டிங்களுக்கு அங்கே இங்கே போகிறேன். என்னுடைய கண்ணில் சோர்வோ இல்லை வேறு விதமான ஒரு கலக்கமோ தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கண்ணாடி போடுறேன். அதே ஷோவில் பிடிக்கிட்டு போறீங்கடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாப்புல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது விஜய் சேதுபதி அவர்களே ஒரு 2 கண்ணாடியாக பாக்கெட்டில் வச்சுட்டு வாங்க. கேட்டாங்கன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விற்கிது, 100 ரூபா 150 ரூபாக்குலாம். அந்த கண்ணாடி ஒன்று கொடுத்து விடுங்க. விலை முக்கியம் இல்லை, உங்ககிட்ட வந்து கண்ணாடி வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா எவிக்ட் ஆகிட்டு போகிறவங்களுக்குலாம் ஒரு கண்ணாடி கொடுத்து அனுப்புங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து போகிறாங்க தான். 77 நாள் ஆயிடுச்சு, இன்னொரு எவிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி காட்டினோடனே ரொம்ப ஷாக் எல்லாருக்குமே. அதுலேயும் ஆதிரைன்னு ரொம்ப ஷாக்கு. ஆதிரை திவ்யா 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. திவ்யாவுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ ஆதிரை போகிறாங்கன்னொடனே பார்வதி பிரகாசமாக ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க தெரியும் இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணாங்க, சந்தோஷப்பட்டாங்கன்ற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஆதிரை வந்து போகிறாங்கன்னொடனே ஆதிரை கிட்ட இருக்கக்கூடிய அந்த சலுகை கார்டு இருக்குல்ல, 24 ஹவர்ஸ் வந்து அவங்களுடைய சொந்தக்கார தங்க வைக்கலான்றது. ஸோ அடுத்தது நம்ம தான் 3 பேர் இருக்கோம் அப்படின்றது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாகும்னுவாங்க. அந்த கதையாக ஆதிரை போகுது. ஆதிரை கிட்ட இருக்கிறத எப்படி நம்ம வந்து நம்ம 3 பேர் எப்படி வந்து அது யார் எடுத்துக்கணும் அப்படின்றத பேச ஆரம்பிச்சிட்டாங்க கமருதீன் பார்வதி. ஆனால் வந்து ஆதிரை வந்து பார்வதிக்கு தான் கொடுத்தது. பார்வதி சொல்லணுமா, அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதிரை பேர் சொல்லும் போது அவர் சந்தோஷப்பட்டது. ஆதிரை வந்து பார்வதிக்கு கொடுத்தோன்னே பார்வதி அப்பா என் வாழ்க்கையில் உன்னை மறக்கவே மாட்டேன், உன்னை கோயில் கட்டி கும்பிடுவேன், என் லைஃப்பில் வந்து எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுது. ஸோ ஆதிரையுமே வந்து வெளியேறினாங்க. ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா ஆதிரையுடைய தாய் தந்தை இருவரையுமே மேடை ஏற்றி அது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அவங்க 2 பேரும் வந்து உள்ள வரத்துக்கு இருந்தாங்க பாவம். அவங்கள வந்து மேடை ஏற்றி அழகு பார்த்த விதம் பார்ப்பதற்கு நன்றாகவே இருந்தது. ஸோ இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் 2 எவிக்ஷன் பண்ணார். உள்ள சின்னதாக ஒரு டாஸ்க்கு கொடுத்தாரு. அதற்கு பிறகாக என்ன, அதான் அந்த டாஸ்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டாஸ்க்கில் சொல்கிறாங்க இல்லையா இவங்களுடைய கேம் முடிஞ்சிச்சுன்னு. அப்போ திவ்யா பேசும்போது கமருதீனுடைய ரியாக்ஷன்லாம், அந்த அபிநயம் பிடிக்கிறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா அது விஜய் சேதுபதி கொடுத்த இடம் தான். மை டியர் கமருதீன் கூப்பிட்டார் இல்லையா, அதுதான் காரணம். ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருக்காப்புல. பக்கத்தில் பார்வதி வேறு இருக்கிறது, ஆல்ரெடி வந்து அது மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ வந்து விஜய் சேதுபதிக்கு தெரியுது, பார்க்குறாரு, இருந்தாலும் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. மறுபடியும் சாண்ட்ரா பேசும்போதும் கமருதீனுடைய அந்த ஓவர் ரியாக்ஷன்லாம் வந்து கடுப்பேற்றுற மாதிரி இருந்தது. அப்போ தான் கண்டிக்கிறார் விஜய் சேதுபதி, நீங்களாம் இன்னும் திருந்தவே இல்லையா, மாறவே மாட்டிங்களா அப்படின்னு. அண்ட் பார்வதி கமருதீன், பார்வதியுடைய தாயார் வரப்போகிறாங்க, 24 மணி நேரம் இருக்க போகிறாங்க. 24 மணி நேரமும் பார்வதி வந்து கமருதீனை பற்றி என்ன சொல்லி சம்மதம் வாங்க போகிறாங்களா, இல்லை வர்றவங்க வந்து இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்களா, இது காதலே இல்லை முதல்ல காதலா அப்படின்றத வந்து ஊர்ஜிதப்படுத்த போகிறாங்களா, நீங்கள் பண்ணக்கூடியது காதலே இல்லைன்னு வந்து உண்மையை சொல்ல போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அவங்களுடைய தாயார் அப்படின்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே வந்து முட்டுது கமருதீனுக்கும் பார்வதிக்கும். உன்னெல்லாம் நம்பவே முடியலம்மா, உன்னை பார்த்தா பயமாக இருக்குதுமான்னு கமருதீன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பார்வதிக்கும் பயம் வந்துச்சு. அந்த நாய் குலைச்ச மேட்ரு வெளியில் நாறுது போல், நம்ம பண்ண விஷயங்கள்லாம் வெளியில் வேறு மாதிரி போயிருக்கு போல் அப்படின்ற பீதி வந்து பார்வதிக்கு கண்டிப்பாகவே இருக்குது. ஆனால் இங்கே வந்து அதை மடைமாற்றம் செய்து விட்டார்கள். நமக்கு காட்டிட்டு வந்து வேறு மாதிரி மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சேனல்காரர்கள். அதுவும் நமக்கு தெரியும், நீங்கள் பண்ணுற எல்லா தில்லுமுழுகளும் நமக்கு தெரியும்பா.
அதனால் தப்பு பண்ணாதவங்களுக்கு வந்து பயம் இருக்காது. தப்பு பண்ணதால தான் பார்வதி, கமருதீன் வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எஸ்கேப் ஆயிடலாமா? ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா? அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடலாமா? அப்படின்ற மாரி இருக்காங்க. இப்போ கமருதீனுடைய அக்கா வரப்போறாங்க உள்ள. அவங்க எங்கேயோ நான் பார்த்தேன். கமருதீன் வந்து பார்வதி பேசினதெல்லாம் பார்த்தான்னா, அவன் ஒரு மாதிரி அவன் வேற எதனா செஞ்சுருவான்ற மாரிலாம் பேசுனதா நான் பார்த்தேன். ஸோ உள்ளவே வரப்போறாங்க அவங்க அக்கா. என்ன சொல்லப் போறாங்க அப்படின்னு தெரியல. 2வது வெளியில போயிட்டு பார்வதி வந்து கமருதீன பத்தி பேசுனதெல்லாம் கமருதீன் பார்த்தான்னா, அங்கேயே படம் முடிஞ்சிடும் வச்சுங்க. உள்ள வேற வரப்போறாங்க. பார்வதியுடைய தாயார், கமருதீனுடைய அக்கா இவங்க எல்லாருமே வரப்போறாங்க. இதுக்கப்புறமாவும் அந்த அந்த புனிதமான காதலினுடைய நிலைமை என்னவாகும் என்று நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா வந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கிறது சாண்ட்ராவ பார்க்க வர பிரஜன் என்ன பண்ண போறாரு? அதுதான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா பிரஜன் வந்து உள்ள இருந்துட்டு போனவரு. வெளியில வேற பேய் கதைலாம் பேசிட்டு இருக்காரு. மறுபடியும் உள்ள வந்து அவரு என்ன பண்ண போறாரு? அந்த நேரத்தில சாண்ட்ரா என்ன மாரி பண்ண போறாங்க? அதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி ஓகே உறவுகளே. ஆரம்பத்தில வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவா வந்தது சௌந்தர்யா அப்படின்னு வெளியில எல்லாருமே பேசிக்கிறாங்க. அது திடீர்னு வந்து நமக்கு சர்ப்ரைஸா சொல்லணுன்றதுக்காக ஆரம்பத்தில சும்மா அப்படி காட்டிட்டு விட்டுட்டாங்க. அவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு போவாங்கன்னு நெனைக்கிறேன் உள்ள. ஸோ அதனால வந்து ஒரு முன்னோட்டமா அவங்கள வர வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க சொல்லிடுறாங்க. நம்ம ஆளுங்க தான் வந்து எல்லா இடத்துலயும் ஆள் வச்சுக்கிறாங்களே சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். எல்லா உறவினர்களும் உள்ள வரப்போறாங்க. நண்பர்கள் உள்ள வரப்போறாங்க. அதன் மூலமா என்னென்ன கன்டென்ட் கிடைப்போது நான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிறது. ஏற்கனவே சொன்னது போல சாண்ட்ரா உடல், பொருள் ஆவியாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரஜன் உள்ள வர்றது. ஆனா வந்து பார்வதியுடைய தாயார் அவர்களும், கமருதீனுடைய அக்கா அவர்களும் வந்தாங்கன்னா, எப்படி என்னென்ன கிளாஷ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே உறவுகளே மீண்டுமே சந்திப்போம். நன்றி. வணக்கம்.